ஹலோ சின்ன பிள்ளைகளா, எல்லாரும் நீதி கதை கேட்க வந்துட்டீங்க. நான் வந்துட்டேன் உங்களுக்கு இன்னொரு நீதி கதை சொல்றதுக்கு. வாங்க போலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு புதிய நீதி கதை ஒன்று கேட்க போறோம். ஆனா நீதி கதை கேட்கறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்த மறக்காம செய்யணும். உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? என்ன விஷயம்னு? வெரி குட். ஊரே சத்தமா சொல்லணும். ஓகே, 1 2 3 ஊரே. ஓகே, எல்லாம் ரெடி ஆயிட்டீங்க? திருப்பி சொல்லலாமா? திருப்பி நல்லா சவுண்டா சொல்ல போறீங்க. ஓகே, 1 2 3 ஊரே. வெரி குட், ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம கதைக்குள்ள போகலாம். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவன் நிறைய நல்ல உதவிகள் செஞ்சானா. எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்தான், அதுக்கப்புறம் நிலம் வாங்கி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நிறைய பண உதவி செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த மனுஷன் ரொம்ப நல்ல உதவிகள்லாம் நிறைய பேருக்கு செஞ்சுருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு இயற்கையோட அழைப்பு வந்ததுனால அவங்க மரித்து போயிட்டாங்க. அவங்க மரித்து போனதுக்கப்புறம் அவங்க பரலோகத்துக்கு போனாங்க. ஓகே, சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பரலோகத்துக்கு அவங்க போனாங்க. எல்லாரும் வெல்கம் பண்ணாங்க. வாங்க வாங்க வாங்க, நீங்கள் தானே அந்த நல்ல மனுஷன். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே, ஏழைங்க எளியவர்களுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வெல்கம் பண்ணியிருக்காங்க. வெல்கம் பண்ணோன்னே இவங்க உள்ளே போனாங்க. இவங்களுக்கு நிறைய நிலம், பணம், பொற்காசு, அதுக்கப்புறம் வீடு, நல்லா அழகழகாக எல்லாமே இருந்துச்சு. அவர் கூட அழைச்சிட்டு வந்தாங்க இல்லையா, அவரை பார்த்து கேட்டாங்க, என்னது இது நிறைய அழகழகாலாம் எல்லாம் வச்சுருக்கிறீங்க, நிலம்லாம் வச்சுருக்கீங்க, வீடுலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், இந்த மாதிரி நீங்கள் உலகத்தில் யார் யாருக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்களோ அதெல்லாம் நாங்கள் கணக்கு எடுப்போம். நாங்கள் கணக்கு எடுத்து உங்களுக்கு அதை நாங்கள் இங்கே வச்சுருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லணும்னா, நீங்கள் யாருக்காவது 10 ரூபா கொடுத்துருந்தீங்கன்னா அந்த 10 ரூபாயை இங்கே உங்கள் கணக்கில் நாங்கள் வச்சுருப்போம். நீங்கள் யாருக்காவது வீடு கட்டி கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு வீடு கட்டி வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. உடனே அந்த மனுஷனுக்கு பயங்கர சந்தோஷம். ஓகே, நமக்கு இங்கே எல்லாமே இருக்குது, நமக்கு உலகத்தில் வாழும்போது நமக்கு என்ன சௌகரியம் இருந்துச்சோ எல்லா சௌகரியமும் நமக்கு இங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். கொஞ்சம் நேரம் ஆச்சு. கொஞ்சம் நேரம் ஆடவுன்னா அவருக்கு பசிக்க ஆரம்பிச்சுது. ஆஹா, பசிக்க ஆரம்பிக்குதே, இப்போ என்ன பண்ணுறது? உடனே கூட இருக்கவங்களை கூப்பிட்டாங்க. இங்கே பாருங்கள், வீடு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் சாப்பாடு இல்லையே, எனக்கு பசிக்குதே, நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அவர் அழைச்சிட்டு வந்தவர் சொன்னாராம், நீங்கள் உலகத்தில் என்னென்னலாம் செய்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடுக்க முடியும், ஆனால் நீங்கள் யாருக்குமே சாப்பாடு கொடுத்தது இல்லையே, நீங்கள் யாருக்குமே பசியாக இருந்தவங்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்தது இல்லை, அதனால இங்கே உங்களுக்கு உணவெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ, அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பசிக்குதே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னப்ப இன்னொருத்தர் வந்தாராம். இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, இண்டெக்ஸ் ஃபிங்கர், இதை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் வாயில் வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் அப்படியே வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இவர் யோசிச்சாரு, என்னது ஆள்காட்டி வரல வாயில வைக்கிறதா, சரி வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வாயில வச்சாராம். வாயில வச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் அவருக்கு பசி போயிடுச்சு. அவருக்கு என்னன்னுங்க நடக்குது, எப்படி பசிலாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொன்னாராம், நீங்கள் பூலோகத்தில் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம், நாங்கள் இங்கே வைப்போம், ஆனால் நீங்கள் யாருக்குமே சாப்பாடு போட்டதில்லை. ஆனால் ஒரு நாள் உங்ககிட்ட ஒருத்தர் பயங்கரமாக பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நீங்கள் அதோ அங்கே சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஆள்காட்டி விரலை நீங்கள் காமிச்சு நீங்கள் கொடுத்தீங்க, அதனால உங்களுக்கு எப்போ பசி வந்தாலும் அந்த சக்தி இந்த கையில் இருக்குது, நீங்கள் வாயில் வச்சோன்னா உங்களுக்கு பசி மாத்திரம்தான் போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம். இது ஒரு வேடிக்கையான கதையாக இருக்கலாம், ஒரு கற்பனையான கதையாக இருக்கலாம். ஆனால் அன்பு குட்டித்தம் தங்கச்சி, இதுலேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிற பார்த்தியா? நம்ம இங்கே செய்கிற ஒவ்வொரு நற்செயல்களும் நற்கிரியைகளும் அது நமக்கு எப்போவுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எப்பவுமே ஆசீர்வாதமாக இருக்கும். இயன்ற பொழுதில் நம்ம அனைவருக்கும் உதவி செய்யணும். அதுலேயும் மிகவும் முக்கியமானது அன்னம். பசியோடு வரவங்களுக்கு அன்னம் பகிர்ந்து கொடுக்கறதுல அந்த ஆசீர்வாதம் என்றைக்குமே நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த ஒரு நீதி கதையோடு உங்களை நான் பார்க்குறேன். பாய்.